ஆரியனும் பராபரையே அன்பான மனோன்மணியே சோதையனும் பஞ்சகத்தாலே சொற்பெரிய கரிமுகனே தீர்த்து நீக்கும் கந்தவளே திருத்துகின்ற குருநாதர்களே 18 சித்தர்களே பண்பான பரமசிவமே ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாத வெந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நாள் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சான்றோர்களுக்கும் மூத்தவர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்தோராஜின் இனிய நல் வணக்கங்கள். வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு பராபவ ஆண்டு. இந்த ஆண்டில் குரு பயிற்சியாகிறார், ராகு கேது பயிற்சியாகிறார். மற்ற கிரகங்கள் எதுவும் வலுவான மாற்றங்களையோ ஏற்ற இறக்கங்களையோ தருவதற்கான வாய்ப்பில்லை. சனி 6ஆம் இடத்தில் அமர்கிறார், அதுவும் சாலச் சிறந்தது. ஆனாலும் குரு வரக்கூடிய ஜூன் மாதத்திற்கு மேல் அல்லது மே மாதத்திற்கு மேல் 9ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடத்துக்கு வருகிறார். தொழிலில் அதிக அலைகளைப்பு ஏற்படும். உடல்நலத்தில் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். மனைவியினுடைய அதிகாரம் சற்று மேலோங்கி இருக்கும். குழந்தைகளுடைய அதிகாரமும் சற்று மேலோங்கி இருக்கும். ஆனாலும் லக்கினத்துக்கு 5க்குரியவன் 6இல் போகிறார். அந்த 6க்குரியவன் 5ஆம் இடத்தை பார்க்கிறார், 4ஆம் இடத்தை பார்க்கிறார். அந்த வகையில் பார்க்கும்போது குழந்தைகள் மூலம் ஏற்படக்கூடிய செயல்களில் நல்ல ஏற்ற இறக்கம் இருப்பதாக அவர்கள் உணர்வார்கள். ஆனால் நமக்கு அது சற்று குழப்பமான மனோநிலையை தருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த வகையில் பார்க்கும் பொழுது துளாராசிக்காரர்கள் சற்று நிதானமாக செயல்பட வேண்டிய காலம். 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி எதிரி கடன் நோயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முயற்சி செய்வார். 10ஆம் இடத்திலிருந்து குரு தன்னுடைய சொந்த வீட்டை பார்க்கும் பொழுது கடனையும் நோயையும் எதிர்ப்பையும் அதிகப்படுத்துவதற்கு வாய்ப்பிருக்கிறது. இதுவரையில் இருந்ததை விட அடுத்து வரக்கூடிய ஒரு வருடம் நீங்கள் எந்த இடத்தில் பணிபுரிகிறீர்களோ அல்லது எந்த இடத்தில் தொழில் செய்கிறீர்களோ அந்த இடத்தில் சற்று நிதானத்துடன் பயணிக்க வேண்டிய காலகட்டம் இருக்கு. உடல் நலத்தில் கூடுதல் கவனம் தேவை. இதுவும் குரு திசையில் சனி புத்தியோ சனி திசையில் குரு புத்தியோ இருக்கும் பட்சத்தில் அதனுடைய தசாபுத்தி உங்களுக்கு நடைபெறும் பட்சத்தில் நீங்கள் உடல் நலத்தில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியதாக இருக்கும். அதே மாதிரி தாய் மாமன் உறவு, தாயினுடைய உறவு போன்ற விஷயங்களில் சற்று கூடுதல் கவனம் பெற வேண்டும். அடுத்து வரக்கூடிய ராகு கேது பயிற்சி என்று பார்க்கும் பொழுது அடுத்து கேது குருவை தொடப்போகிறார், குரு கேதுவை தொடப்போகிறார். பிறந்த காலத்தில் கடகத்திலேயும் சிம்மத்திலேயும் குரு கேது இருப்பவர்கள் எப்படி தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் தன்னை நிறுத்தி கொண்டாலும் உங்களை அறியாமல் உங்களுக்கு புது கடன் வரப்போகிறது. அதனால் நிம்மதி குறையப் போகிறது. கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கு. பிறந்த கால ஜாதகத்திலேயும் குரு கேது தொடர்பு இருந்து இப்போ தற்போது குரு கேது தொடர்பு வரும் பட்சத்தில் அவர்களுடைய தசாபுத்தி இருக்கும் பட்சத்தில் வாயை திறந்து மூடுவதற்குள் கடன் உங்களை வந்து சேரும். ஆனால் அந்த கடனை கட்டி முடிப்பதற்குள் போதும் என்று ஆகிவிடும். இந்த காலகட்டத்தில் குழந்தைகளுக்காக வாக்கு கொடுப்பது, குழந்தைகளுக்கு அதை செய்து விடுவோம் இதை செய்து விடுவோம் என்ற ஒரு சந்தோஷத்தில் அகலக்கால் வைத்து விடாதீர்கள். இந்த 2 விஷயங்கள் மட்டும் சற்று கூடுதல் கவனம் இருக்க வேண்டியது. அதே சமயத்தில் மனைவியிடம் கொஞ்சம் யதார்த்தமாக கொஞ்சம் விட்டு கொடுக்க பாருங்கள். இல்லை என்றால் அவர்கள் பிரச்சனையை உருவாக்கிவிட்டு அந்த பிரச்சனைக்கு நீங்கள் தான் காரணகர்த்தாய் என்ற சூழ்நிலைக்கு கொண்டு வந்து விடுவதற்கான அதிகபட்ச வாய்ப்பு இருக்கிறது. அடுத்து லக்னாதிபதியும் நல்ல நிலையில் இருக்கிறார், செவ்வாயும் நல்ல நிலையில் இருக்கிறார். அந்த வகையில் பார்க்கும்போது பெருசாக ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. உடல்நலத்தில் கவனம் தேவை, மனைவியினுடைய விஷயத்தில் கவனம் தேவை, தாயினுடைய உடல்நலத்தில் கவனம் தேவை, குழந்தைகளுடைய வாக்குறுதியில் கவனம் தேவை. மற்றபடி யதார்த்த வாழ்க்கைக்கு பெரிய பாதிப்பையோ நெருக்கடியோ தருவதற்கான வாய்ப்பில்லை. இருந்தபோதிலும் நேர்மை உங்களுக்கு இருப்பது சாலச் சிறந்ததான். அந்த நேர்மை உங்களை சுற்றி இருப்பவர்களுக்கும் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பது சற்று ஏற்ற இறக்கங்களை தந்து பகையை அதிகப்படுத்திவிடும் என்பதை கருத்தில் கொள்ளுங்கள். குற்றம் பார்க்கில் சுற்றமில்லை என்று முன்னோர்கள் சொல்லி சென்றிருக்கிறார்கள் என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள். ஆக துளாராசிக்காரர்கள் நேர்மையாக இருப்பதில் தவறில்லை. தன்னை சுற்றி இருப்பவர்கள் அனைவரும் நேர்மையாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பது ரொம்பவும் தவறு. உங்களை பாதிக்காத வரையில் உங்களை சுற்றி இருப்பவர்கள் எப்படி வேணாலும் இருந்துவிட்டு போகட்டும் என்ற மனோநிலைக்கு வாருங்கள். உங்களுடைய நிம்மதிக்கும் உங்களுடைய சந்தோஷத்துக்கும் உங்களுடைய இயல்பான வாழ்க்கைக்கும் ஒரு
நிதர்சனமான கேரண்டி உண்டு. இல்லை என்றால் நிம்மதி போய்விடும் என்பதை கருத்தில் கொள்ளுங்கள். அடுத்து, ராகுவனுடைய திசையோ கேதுவனுடைய திசையோ இருக்கும் பட்சத்தில் கேதுவனுடைய திசை இருந்து கேது அடுத்து குருவை தொடப்போகிறார் என்று பார்க்கும் பொழுது கண்டிப்பாக கடன் வந்துவிடும். அந்த கடன் எதற்காக வரும்? தாய் வழி சொந்தங்களுக்காக வரும். அதற்கு அடுத்தது நம்மளுடைய மூத்தோர்களுக்காக அல்லது நம்மளுடைய மூத்த சகோதரர்களுக்காகவும் அல்லது எதிரியை சரிக்கு சரி நின்று மோதுவதனாலும் வரக்கூடிய தொந்தரவுகளுக்காக. இது இல்லாமல் வயிற்று வலி சம்பந்தப்பட்ட தொந்தரவு, இடுப்பு வலி சம்பந்தப்பட்ட தொந்தரவு, பாதம் சம்பந்தப்பட்ட தொந்தரவு, இந்த மூன்றில் ஏதாவது ஒன்று இப்போது தற்போது இந்த குரு பயிற்சிக்கு மேல் தொந்தரவு செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இதற்கான பரிகாரம் என்று பார்க்கும் பொழுது சனி திசை நடக்கும் பட்சத்தில் உக்கிர குணம் கொண்ட தெய்வங்கள், அதாவது பிரித்தியங்கரா, சரபேஸ்வரர், லட்சுமி நரசிம்மர் போன்ற தெய்வங்களினுடைய ஈடுபாட்டை அதிகப்படுத்துங்கள். அதே சமயத்தில் உங்களுக்கு எந்த கரணத்தில் பிறந்திருக்கிறாரோ அந்த கரணத்துக்குரிய தெய்வத்தை வழிபடுங்கள். மெல்ல மெல்ல அடுத்த 1.5 வருடத்தில் கேது, ராகு, கடகம், மகரத்தை விட்டுட்டு வெளியேறும் வரையில் கொஞ்சம் கூடுதலான கவனம் தேவை. இப்போ 5ஆம் இடத்தில் இருக்கிற ராகு குழந்தைகள் மூலம் பூர்வ புண்ணியஸ்தானத்தின் மூலம் சின்ன சின்ன ஏற்ற இறக்கங்களை தந்தாலும் பெரிய பாதிப்பையோ நெருக்கடியோ தருவதற்கான வாய்ப்பில்லை என்பதை கருத்தில் கொள்ளுங்கள். மற்றபடி இயல்பான வாழ்க்கை எப்போதும் போல் இருக்கும் என்பதை கவனத்தில் கொண்டு பயணியுங்கள். அடுத்தது வரக்கூடிய பராபாவ ஆண்டு உங்களுக்கு சகல செல்வத்தையும் சந்தோஷத்தையும் அள்ளித்தரட்டும் என்று வாழ்த்துக்கள் கூறி மற்றும் அடுத்ததொரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். தங்கமான் மழுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோன் மங்கையர் பதிக்கச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் இமை என்னும் பிழை வராமல் காக்க செங்கன் மால் மருகன் யானைச்சரன் பதம் காப்பதாமே.